வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். நிவின் குமரனை இப்போ பைக்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எனக்கு இந்த ரெடிமேட் ஷர்ட்டே செட் ஆகாதுடா, அதை போய் வாங்கி கொடுத்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு குமரன். ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நிவின். இப்போ எங்கடா கூப்பிட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு குமரன். பூம்பாறை வரைக்கும் போலானே அப்படின்னு சொல்றாரு நிவின். பூம்பாறைக்கு போயிட்டு இப்போ நிவின் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. கார் டிரைவர்கிட்ட எல்லாம் இங்க வசந்த்னு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாரு. இந்த ஸ்டாண்ட்ல யாரும் இல்லப்பா, அந்த கோவில் பக்கத்துல ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அங்க வேணா போய் விசாரிங்க அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன ஸ்டாண்ட்லயும் போய் நிவின் விசாரிக்கிறாரு. அங்க கோவில் பக்கத்துல ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு, அவர் தான் வசந்த் அப்படின்னு சொல்றாங்க. அவரை பாக்குறதுக்கே ரொம்ப டெரரா இருக்கு. நிவின் குமரன்ட்ட அவரோட பேரு வசந்தான் கேளுனே அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா எங்க போகணும், ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் சுத்தி காமிக்கணுமா, நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த கார் டிரைவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. கொடைக்கானல்லே பெஸ்ட் டிரைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்லனே, ஒருத்தர் உங்களை ரெஃபர் பண்ணினாரு, நீங்க தானே வசந்த் அப்படின்னு கேக்குறாரு குமரன். இங்க வந்து டூரிஸ்ட் தான் ரெஃபர் பண்ணிருந்திருப்பாங்க, என் பேர் வசந்த் தான், இந்தாங்க கார்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவர் கொடுக்குறாரு. காவேரி சொன்ன மாதிரியே வசந்த்னு ஒரு ஆள் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிவின் ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. இப்ப நம்ம ஒருத்தனை பார்த்தோம்லனே, அவன் தான் என்னோட வில்லை அப்படின்னு சொல்றாரு நிவின். என்னடா பண்ணுனா அவன் அப்படின்னு குமரன் கோபப்படுறாரு. அவர் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு நிவின். என்னடா வில்லன்ற அப்புறம் எதுவும் பண்ணலன்ற, குழப்பறியடா, காலையில இருந்து நீ ஆளே சரியில்லை அப்படின்னு கேக்குறாரு குமரன். நிவின் சொல்றாரு, இப்ப நீ யாரையாவது லவ் பண்றேன்னா அந்த பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்றப்ப எனக்கு ஆல்ரெடி லவ்வர் இருக்குன்னு சொன்னா உனக்கு எப்படின்னு இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு நிவின். இந்த மாதிரி எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு குமரன் சொல்றாரு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லடா, நான் வேணா போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு குமரன். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுனே, அதெல்லாம் தேவையில்லைனே அப்படின்னு நிவின் சொல்லிடுறாரு. என்னை பத்தி விடுனே, உன்னோட கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கேக்குறாரு நிவின். ஆசைப்பட்ட மாதிரி கங்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து அவளை கல்யாணம் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாரு அவரு. எந்த கிளாஸ்ல இருந்து அப்படின்னு நிவின் கேக்குறாரு. 8ஆம் கிளாஸ்ல இருந்து அப்படின்னு குமரன் சொல்றாரு. கங்கா பிறந்தப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அப்பெல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன், இவ்வளவுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னோட அம்மாச்சி என்கிட்ட சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாரு குமரன். அம்மாச்சிகளை தான் அடிக்கணும், அவங்கதான் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நிவின் சொல்றாரு. எனக்கும் கங்காவுக்கும் இப்போ கல்யாணம் நடந்துருச்சு, இனிமே நாங்க சந்தோஷமா இருப்போமான்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நீ சந்தோஷமா இருப்பனே அப்படின்னு சொல்றாரு நிவின். அடுத்ததான் நிவின் ஒரு இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி நின்னுட்டு இருக்கிறாரு. அந்த வழியா காவேரி போறாங்க. என்னங்க இங்க நின்னுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சும்மா தாங்க நின்னுட்டு இருக்கிறேன், நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேக்குறாரு நிவின். சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதனாலதான் டவுன் வரைக்கும் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஹோம் ஸ்டே எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு நிவின் கேக்குறாரு. கல்யாண பிரச்சனையில நான் அதையே மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. நான் வேணா டெய்லி 2 பேரும் அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு கேக்குறாரு நிவின். இதெல்லாம் வேணாங்க, ஏற்கனவே செய்யாத தப்புக்கு உங்க அம்மா என்ன திட்டினது நினைச்சாலே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. இன்னைக்கு நான் உங்க ஆளை பார்த்தேங்க அப்படின்னு சொல்றாரு நிவின். ஏன் ஆளா, யார் அது அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. வசந்த பார்த்தேங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த வசந்த் அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. பூம்பாறை வசந்துங்க அப்படின்னு சொல்றாரு நிவின். அவரை பாக்குறதுக்கு நீங்க எதுக்கு பூம்பாறை வரைக்கும் போனீங்க அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. வேலை விஷயமா போனேன், அப்படியே அவரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு நிவின். ஆள் எப்படி இருந்தாரு, சூப்பரா இருந்தாருல அப்படின்னு கேக்குறாங்க காவேரி. உங்க கூட படிச்சுட்டு இருந்தாருன்னு சொன்னீங்க, ஆனா அவர் ஜீப் ஓட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேக்குறாரு நிவின். ஏங்க என் கூட படிச்சா ஜீப்லாம் ஓட்டக்கூடாதா அப்படின்னு காவேரி கேக்குறாங்க. எத்தனை வருஷமாங்க லவ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு நிவின். 6 வருஷமா அவன் லவ் பண்ணனா, ஆனா நான் 1 வருஷமா தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. இந்த காதல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லட்டுமாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எதுக்குங்க, வேணாம் அப்படின்னு சொல்றாரு நிவின். நான் சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. ஒரு நாள் நான் வெயில நடந்து வந்துட்டு இருந்தேன், மயக்கம் போட்டு விழ போயிட்டேன், அப்பதான் அங்க வசந்த் வந்தான், வந்து எனக்கு குடையும் தண்ணியும் கொடுத்தான் அப்படின்னு கதையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ இருக்கிற அவனுக்கு நான் கஷ்டப்படுறது தெரிஞ்சு தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க, அதுதாங்க உண்மையான காதல் அப்படின்னு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. உங்க சொல்றதெல்லாம் உண்மை நினைச்சு ரொம்ப நிவின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிவின் இப்போ அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த தடவை நான் என்னோட காதல் கதைன்னு நிறைய இருக்குங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க காவேரி. நிவின் சோகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. பாவம் பையன் மூஞ்சியே செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சிரிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.